புதுசாக இப்போ என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஒரு பெல் காட்டும், அதை டச் பண்ணிடலாம். ஆல் அப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் டச் பண்ணிடனா வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பிரசாதம், சரஸ்வதி பண்டிகைக்கு என்ன பிரசாதம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன். அனைவருக்கும் சரஸ்வதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சமையல் தான், சரஸ்வதி பண்டிகை சமையல் தான் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு இது எடுத்துட்டுருக்கேன், தேங்காய் தூள் எடுத்துட்டுருக்கேன். சுய்யம் பண்ணணும். சுய்யத்துக்கு பூர்ணம் பண்ணுறதுக்கு நான் கடலைப்பருப்பெல்லாம் ஊற வச்சு வேக வைக்கலை. இதுக்கு வந்து நான் இதுதான் பண்ணிக்கிறேன். ஒரு கப் தேங்காய், வெறும் தேங்காய் பூர்ணம் மட்டும்தான் பண்ணுறேன். தேங்காய் போட்டுருக்கேன், அதோடையே வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் போட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து வெல்லம் போட்டீங்கன்னா கரைக்கலாம், நல்ல வெள்ளமாக தான் போட்டுருங்கோ. அப்புறம் இதாக தூசு இருக்குன்னு நினச்சேன்னா அதை வந்து கரைச்சுட்டுருங்கோ. இது ரெண்டையும் சேர்ந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நாட்டு சக்கரை அப்படியே கரையும் போது இது பண்ணும்போது அது இதாகிடும். முக்கால் தான் போட்டுருக்கேன் நாட்டு சர்க்கரை, அரை ஸ்பூன். ஒரு எதில் எடுத்துக்கிறீங்களோ கப்போ டம்ளாரோ உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒன்று தேங்காய் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து முக்கால் போட்டுண்டா போடும் வெல்லம். போரும். இது வந்து ஆறி நாட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி இது பண்ணிக்கலாம், சுய்யம் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த இதுக்கே வந்து அது ரொம்ப இறுகிக்கு, அந்த வீட்டுக்கே வந்து அப்படியே இதாகிடும். கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து வறண்டு போயிடும், பிடிக்க முடியாது. நம்ம உருண்டையாக பண்ணி தான் நம்ம வந்து அந்த மாவில் இது பண்ண தோச்சு போடணும். அரிசி 3 பங்கு பச்சரிசி, 1 பங்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டுருக்கேன். நம்ம இது பண்ணுறதுக்கு, சுய்யம் பண்ணுறதுக்கு. இதோ பாருங்க, 3 பங்கு பச்சரிசி, 1 பங்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டுருக்கேன் சுய்யத்துக்கு. இன்னொரு அரை மணி நேரம் ஊறினா அதுக்குள்ளே அதை ஆறிக்கும், அதை அரைச்சின்னு வந்துடலாம், காட்டுறேன். இப்போ பாருங்கள், அரிசி தேங்காய் அரைச்சிட்டு தான் பாயசம் பண்ணுறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன் அரிசி. ஒரு 4 ஏலக்காய் அதுலேயே போட்டுருட்டேன். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வெல்லம் வந்து அதனால் 1.5 கப் எடுத்துட்டு, இது வந்து வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை தான், 1.5 கப் எடுத்துட்டுருக்கேன். இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். வடைக்கு வந்து நான் 1 கப்பு ஊற போட்டுருக்கேன் வடைக்கு. அதில் 2 பச்சை மிளகா 2 வரமிளகா போட்டுருக்கேன். எனக்கு காரம் அது போகும். இதெல்லாம் ஒவ்வொன்றா அரைச்சின்னு வந்துடுறேன், ஒவ்வொன்றா பண்ணி காட்டுறேன். பாயசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன் வெங்கல பானையில். பாயசத்துக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வேக வச்சுட்டுருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு வேக வச்சுட்டுருக்கேன். இது நல்லா இதாகட்டும். இதில் வந்து 1.5 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துட்டுருக்கேன், நாட்டு சர்க்கரை அதை போட்டுக்கலாம். இது நல்லா அரிசி வேகிறதுனா நல்லா கெட்டியாகும், பளபளன்னு கெட்டியாகி ஒரு மாதிரி கலராக வரும். அப்போ வந்து அரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். அப்புறம் சுய்யத்துக்கு அரைச்சின்னுட்டேன். இதில் இந்த மாதிரி இருக்கணும்.
இந்த மாதிரி இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் பதம் இதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து உள்ளே அந்த பூரணத்தை வந்து இதில் தோய்ச்சி போட முடியும். இதில் வந்து 3 பங்கு பச்சரிசி 1 பங்கு உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு அரைச்சுட்டுருக்கேன். ஏன்னா உப்பு போடாத எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால் வந்து நல்ல காரியத்துக்கு எதுவும் உப்பு போடாத பண்ணக்கூடாது. அதனால் வந்து உப்பையும் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த கலர்லாம் பிடிச்சிக்கும். உருண்டையாக ஆகிடும் அரிசி மாவு கலர்லேன்னு. அது மாதிரி வடைக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அரைச்சுட்டேன். பெருங்காயம் போட்டுக்கணும். உப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சுட்டேன். வந்து பெருங்காயம் மட்டும் போட்டுக்கணும். வடைக்கு அரைச்சுட்டேன். சுயத்துக்கு அரைச்சுட்டேன். சரஸ்வதிக்கு வந்து ரொம்ப விசேஷம். சுய்யம் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அப்பா. அதனால் வந்து சுய்யம் பண்ணுறேன். இது பாயசத்துக்கு வந்து சும்மா 2 கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து நம்ம வெல்லத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், தூக்கி காட்டும். நான் வெந்துடுத்து நம்ம இது போட்டுக்கலாம் வெல்லம். பாயசம் ஆகிடுத்து. கொஞ்சம் ஆறினாட் நாம் வந்து பால் விட்டுக்கலாம் பாயசத்துக்கு. இங்கே வந்து எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். சுய்யம் முதல்ல போட்டு எடுத்துட்டோம்னா ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் சுய்யத்தை போட்டு எடுத்துனா அப்புறமா நம்ம அதில் வடையை தட்டிக்கலாம். வடைக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதோ பாருங்கள், அந்த பூர்ணம் வதக்கணும் இல்லையா, உருட்டி வச்சுட்டு இருக்கோம். அதே எனக்கு 11 உருண்டை ஆகிடுத்து.
இப்படி எண்ணெயை வாரி இறச்சோம்னா மேலே நல்லா உள்ளெல்லாம் வெந்துடும். மீதி மாவு இருந்ததுன்னா நீங்கள் தோசை மாவில் போட்டுருங்கோ. ஒன்றும் உளுத்தம் பருப்பு அரிசியும் தான். என்ன கொஞ்சம் எல்லாம் ஊற மட்டும் கொஞ்சம் இனிப்பாக தெரியும் மாவு. நீங்கள் வடையை போட்டு இதை போட்டேன்னா காரல் வந்துடும். அதனால தான் அந்த சுய்யத்தை போட்டுட்டு அப்புறம் அந்த எண்ணெயில் நம்ம வடையை போட்டுக்கலாம். இதே மாதிரி போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு 10 இதாக எடுத்து சுய்யம் போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள், பெருங்காயம் போட்டுருக்கேன். 2 ஸ்பூன் பெருங்காயம் வடையும் தட்டிடலாம். பருப்பு வடை தான் தட்டுவோம், பண்டிகை நாளுதுமா. உடனே திருப்பக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும்.
இதோ பாருங்கள் வடை இப்படியே எடுத்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இதுதான் இருக்குது, இன்னும் ஒரு ஏடு ஆகும், அவ்வளோதான். இன்னொரு 5 அடை ஆகும். இப்போ ஒரு 6 அடை போட்டிருக்கேன், ஒரு 6 அடை எடுத்திருக்கேன், அவ்வளோ. போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். இதோ பாருங்கள் வடையை ஆயிடுத்து, சுயமும் ஆயிடுத்து. இப்போ வந்து கூட்டு வெண்டைக்காய் சாம்பார். இன்றைக்கி சமையல் வந்து சௌ கூட்டு பாசிப்பருப்பு போட்டு அது கொதிக்கணும். இதில் வந்து வெந்தாச்சு, குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன். பாசிப்பருப்பும் சௌவும் வேக வச்சுட்டேன். சும்மா தாளித்து கொட்டி தான் கூட்டு, தொட்டுக்கிற மாதிரி பெசன் சாப்பிட்ற மாதிரி இல்லை. வெண்டைக்காய் சாம்பார், ரசம் வழக்கம் போல், பருப்பு ரசம், களத்துக்கு பருப்பு. இதில் உப்பு போட்டுட்டாச்சு. இது கொஞ்சம் கொதிச்சோடனே நாம் வந்து கடுகு, ஒரே ஒரு பச்சை மிளகா, உளுத்து பருப்பு தாளித்து கொட்டினா, கடுகு உளுத்து பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா தாளித்து கொட்டினா போதும். கூட்டுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை பிடிச்சி தான் போய் பூஜைக்கு உட்காரணும். பாயசம் ஆகிடுது. பாயசம் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். பாயசம் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். காய்ச்சி ஆறின பால் தான். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாயசத்துக்கு வந்து அரிசி தேங்காய் அரைச்சிட்ட பாயசம் தான். இதெல்லாம் நம்ம விருப்பம்தான். நம்ம வந்து முந்திரி திராட்சை போட்டுக்கிறது. நான் வந்து ஒரு 5 முந்திரியை வந்து உடச்சி வச்சுட்டுருக்கேன். 2 முந்திரி இருக்கும் இல்லையா, அதுதான். இது வந்து 5 முந்திரியை உடச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 5 திராட்சை பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை வந்து நெய்யில் வறுத்து அதில் போட்டுடலாம். இது வழக்கம் போல் சொல்ல, ரொம்ப நெய் சுட வச்சுட்டேன்னா ஒரு மாதிரி நெய் சுட்ட வாசனை அடிக்கும். அதனால் ரொம்ப சுட வச்சிடாதீங்கோ. திராட்சை பழத்தை போட்டுடலாம். பாயசத்தில் விட்டுடலாம். இதுக்கு தாளிச்சு கொட்டின்றலாம். கூட்டு ஆகிடுத்து. ரசம் கொதிச்சுட்டுருக்கு. பருப்பு தண்ணி விடணும், பருப்பு ஜலம் விட்டுக்கலாம். சாம்பார் ஆகணும். இதுக்கு வந்து அதுக்கு நம்ம கூட்டுக்கு வந்து நான் எப்போதுமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் விடுவேன். பொரிச்சு கூட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொரிச்சு கூட்டு மோர் குழம்புக்கெல்லாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். தொட்டுக்கிற மாதிரி கூட்டாலும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை இதில் வதக்கி போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன்.
சாம்பார் தான் கழுத்தறுக்கிறது, பொங்கி பொங்கி வழியறது. சுண்டலை பண்ணணும், சாம்பார் தான் பொங்கி பொங்கி வழியறது. இதை விட்டுட்டு நகரவே முடியாது, கழுத்தறுக்கிறது. இது போடுறாது நினைக்கிறேன், போடுறாது. வாங்கி இன்னும் சொல்லு. இதோ பாருங்க, இதான் சுண்டல். இதுதான் வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் குக்கரில் வச்சு. அதை நம்ம இந்த பாண்ட்லி இருக்கு இல்லையா, சுய்யம் பொரிச்சு எடுத்த பாண்ட்லியும் வடையை தட்டின பாண்ட்லியும் அந்த சுட்ட நெய்லியே வந்து பாண்டியில் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு அதுக்கு தேவையான அளவு பொடி உப்பு, டேபிள் சால்ட்டு தான் போட்டுக்கணும், கல் உப்பு போட்டால் கரிக்கும் அதனால். அப்புறம் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டா போதும், ஏன்னா சுண்டல் இதுதான் இருக்குது அதனால். சாஸ்திரத்துக்கு பண்ணணும் அவ்வளோதான், எல்லாம் செலவாகணுங்கும்போது நம்ம இவ்வளோ பண்ணால் போதும். காரத்துக்கு வந்து ஒரே 1 வரமிளகா கிள்ளி தாளித்து கொட்டிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன், மிளகா போட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை போட்டுக்கலாம் சுண்டல். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன்,
இது மஞ்சள் பொடியை ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போடுக்கலாம், ரொம்ப மஞ்சள் வாசனை அடிச்சிரும். ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேங்காய். இதோ பாருங்கள் சுண்டலும் ஆகிடுது. இன்னும் வந்து ரசமும் சாம்பார் மட்டும்தான் ஆகணும். அதுக்குள்ளே அந்த சாமிக்கு போய் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வருவோம்.